أعوذ بالله من الشيطان الرجيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. அன்றைக்கினிய மாணவிகளே, இது ஹில்யத்து தாலிபில் இல்ம் உடைய வகுப்பு. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்று உண்மை பேச்சு அஸ்ஸித்க் என்கிற தன்மையை குறித்து, அம்சத்தை குறித்து பேசலாம். ஷேக் பக்கர் அபு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஸித்குல் லஹ்ஜதி உன்வானுல் வகாரி வ ஷரஃபுன் நஃப்ஸி வ நகாஉஸ் ஸரீரா வ சுமூவுல் ஹிம்மதி வ ருஜ்ஹானுல் அக்லி வ ரசூலுல் மவத்ததி மஅல் ஹல்கி வ ஸஆதத்துல் ஜமாஅ வ ஸியானத்துத் தியானா. உண்மை பேச்சு இதுவே கண்ணியத்துக்கான வாசல். வெளிப்படையில் நாம் சுத்தமாக இருப்பது போல் நம்முடைய அந்தரங்கம் சுத்தமாக இருப்பதற்கான வழி. இதுவே உறுதியான முடிவுகளின் அடையாளம். உள்ளத்தால் நாம் எடுக்கக்கூடிய உறுதியான முடிவுகளின் அடையாளம். நம்முடைய அறிவு சீராக செயல்படுகிறது என்பதற்கான ஒரு அடையாளம். படைப்பினங்களோடு அன்பாக நேசத்தோடு வாழ்வதற்கான ஒரு சிறந்த வழி. ஒரு சமூகம் பாக்கியம் அடைவதற்கான ஒரு சிறந்த வழி. அதேபோல் மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு சிறந்த வழி இந்த உண்மை பேச்சு. எனில் பொய் பேசினால்தான் என்னாகும்? இவன் பொய் சொல்லக்கூடியவன் என்று நம்முடைய கண்ணியமும் அடிபடும். வெளிப்படையில் நாம் நல்லவர்களாக இருந்து பொய் பேசியதால் உள்ளத்தால் நாம் அசுத்தமானவர்களாக மாறிவிடுவோம். பொய் பேசும் காரணத்தினால் ஒரு உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய அந்த தன்மை நிச்சயமாக பாதிக்கும். அந்த உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அதை சந்திப்பேன், ஆனால் உண்மைதான் பேசுவேன். உண்மை பேசி எப்படி ப்ராப்ளம் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்பதற்கு தயார். இது உறுதியான முடிவு. அதற்கு பயந்துதான் என்ன செய்கிறோம்? பொய் சொல்கிறோம். எனவே பொய் சொன்னால் அந்த அம்சம் அடிபட்டு போகிறது. அதேபோல் படைப்பினங்களோடு பொய் பேசி ஒரு கட்டத்திலே மாட்டிவிட்டால் படைப்பினங்களோடு நம்முடைய தொடர்புகள் அடிபட்டு போகிறது. பொய் பேசினால் ஜமாஅத்துக்கு, சமூகத்துக்கு வெற்றியும் கிடையாது. அதேபோல் பொய் பேசுபவர்களால் தான் மார்க்கமும் என்ன செய்கிறது? தவறான விதத்திலே சித்தரிக்கப்படுகிறது. மார்க்கம் என்கிற பெயரில் தப்பான செய்திகளை எல்லாம் பேசி வழிகேடுகளை பரப்பக்கூடியவர்கள் மிகப்பெரிய பொய்யர்கள். மக்களுடைய பேச்சில் பொய் பேசுபவர்களை விட மார்க்க விஷயத்தில் பொய் சொல்லக்கூடிய துரோகிகள் இந்த பிதத்வாதிகள். எனவேதான் ஷேக் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் சேர்த்து தொகுத்து சொல்கிறார்கள். இந்த அனைத்தையும் அடைவதற்கு சிறந்த வழிதான் உண்மை பேச்சை கடைபிடிப்பது. வலிஹாதா கான ஃபர்து ஐனின், எனவேதான் உண்மை பேச்சு என்பது ஃபர்து ஐன் ஆகும். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மீது, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மீது உண்மை பேச்சு என்பது வாஜிப், கட்டாய கடமை. ஃபயா ஹைபத மன் ஃபர்ரத ஃபீ, எனவே உண்மை பேச்சில் அலட்சியம் காட்டுபவனுடைய துர்பாக்கியமே, கை சேதமே. ஒமன் ஃபஅல ஃபகத் மஸ்ஸ நஃப்ஸஹு வ இல்முஹு பிஅதா, யார் பொய் பேசுகிறார்களோ அவர் தன்னையும் அதேபோல் தன்னிடம் இருக்கக்கூடிய கல்வியையும் சேதப்படுத்தி விட்டார். மக்கள் அவரையும் நம்ப மாட்டார்கள். அவர் சொல்லக்கூடிய செய்தி அது உண்மையான நாலேஜாக இருந்தாலும் மக்கள் நம்பிக்கையோடு பார்க்க மாட்டார்கள். இப்படி தன்னையும் அவரிடம் இருக்கக்கூடிய கல்வியையும் சேதப்படுத்துகிறார். அடுத்து சொல்கிறார்கள், قال الأوزاعي رحمه الله تعلم الصدق قبل أن تتعلم العلم. இமாம் அவுசாஇ அவர்கள் சொன்னார்கள், நீ கல்வியை கற்பதற்கு முன்னால் உண்மை பேச்சை கற்றுக்கொள். وقال وكيع رحمه الله, وكيع بن الجراح رحمه الله அவர்கள் சொன்னார்கள், هذه الصنعة لا يرتفع فيها إلا صادق. இந்த மார்க்க கல்வி சொல்லிக் கொடுப்பது, மார்க்க கல்வியை பரப்புவது, ஹதீஸ் துறை என்கிற இந்த ஃபீல்டிலே, இந்த துறையிலே உண்மை பேசுபவனை தவிர யாரும் உயர முடியாது. அல்லாஹ் அவருக்கு உயர்வை
தரமாட்டான் உண்மை பேசுபவர்களை தவிர, சாதிகை தவிர. فَتَعَلَّمْ رَحِمَكَ اللَّهُ الصِّدْقَ قَبْلَ أَن تَتَعَلَّمَ الْعِلْمَ. எனவே அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், கல்வியை கற்பதற்கு முன்னால் உண்மை பேசுவதை கற்றுக்கொள். وَالصِّدْقُ உண்மை பேச்சு என்பது إلقاء الكلام على وجه مطابق للواقع والاعتقاد. உண்மை பேச்சு என்பது நிகழ்வுக்கு பொருத்தமாகவும், என்ன நடந்திருக்கிறதோ அதுக்கு பொருத்தமாகவும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த கொள்கைக்கு பொருத்தமாகவும் பேசுவது. இதுதான் உண்மை பேச்சு. நிகழ்வுக்கு அது பொருத்தமாக இருக்கணும், நடந்ததையும் சொல்ல வேண்டும் வார்த்தையில், அதேபோல் உள்ளத்தில் இருப்பதை தான் வார்த்தையில் சொல்ல வேண்டும். இதுதான் உண்மையான பேச்சு. நடந்ததுக்கு மாற்றமாக சொன்னாலும் பொய், உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வார்த்தையில் வேறு விதமாக சொன்னால் அதுவும் பொய். فَالصِّدْقُ مِنْ طَرِيقٍ واحد. எனவே பொய் உண்மை பேச்சு என்பது ஒரே ஒரு வழியிலிருந்து தான் வரும். நடந்ததை சொல்லும் பொழுது ஒரே விதமாக சொல்ல முடியும். யார் அதை பார்த்து அறிவித்தாலும் ஓரளவுக்கு வார்த்தைகள் மாறினாலும் செய்தி ஒண்ணுதான், ஏனெனில் நிகழ்வுக்கு பொருத்தமானது. ஆனால் பொய் என்பது அம்மா நகீதுஹு, இந்த உண்மை பேச்சுடைய ஆப்போசிட். பொய் பேசுதல் என்பது அல் கதிபு ஃபதுரூபுன் வ அல்வானுன் வ மசாலிக் வ அவுதியா, அது பல விதம், பல வகைப்படும், பல ரகங்களில் அது இருக்கும். ஏனெனில் பொய் பேச்சு மாற்றி சொல்லும் பொழுது நான் ஒரு விதமாக சொல்லலாம், நீங்கள் ஒரு விதமாக சொல்லலாம், இன்னொருவர் இன்னொரு விதமாக சொல்லலாம். பொய் என்பது பலவிதம், ஆனால் உண்மை அது ஒரே ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு விதத்தில் தான் அது சொல்ல முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை குறித்து குர்ஆனில் சொல்வது போல் இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ, நபி வழியாக அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் என்னுடைய நேரான வழி, இதை மக்களே நீங்கள் இதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல, இந்த நேர்வழியை விட்டுவிட்டு மற்ற வழிகேடுகளை பின்பற்றாதீர்கள், வழிகளை பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அவ்வாறு பின்பற்றினால் நேரான பாதை விட்டு நீங்கள் பிளவுபட்டு வழி தவறி போய்விடுவீர்கள். இங்க பாருங்கள், நேரான வழி என்பது ஒன்றுதான், இதுதான் என்னுடைய நேரான வழி ஒருமையில். மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள் சொல்வது பன்மை. என்ன அர்த்தம்? உண்மை எப்போதும் ஒன்றுதான், வழிகேடுதான் அதிகம். யஹ்தி பிஹில்லாஹு மன் இத்தபஅ ரிضوانஹு சுபுலஸ் ஸலாம். ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சுபுலஸ் ஸலாம், சலாமுடைய சாந்தி சமாதானத்தின் வழிகள் என்று பன்மை பயன்படுத்துகிறான். ஆனால் அங்கு என்ன அர்த்தம் கிடையாது, சத்தியமும் பல வழிகளாக பிரிந்திருக்கிறது, அப்படி அல்ல. அங்கு அசத்தியத்துக்கு நிகராக அல்லாஹ் சத்தியத்தின் வழிகள் என்று சொல்லவில்லை. அங்கு அசத்தியத்தை பற்றி பேச்சே வரவில்லை. சத்தியத்தின் சலாமத், சாந்தி சமாதானத்தின் வழிகளை நோக்கி அல்லாஹ் வழிகாட்டுவான் என்று சொல்லும் பொழுது அது என்னது? தொழுகை, நோன்பு, ஜகாத் என்கிற பல இபாதத்துகள் உண்டு, பல சட்டத்திட்டங்கள் உண்டு. அதை தான் அல்லாஹ் அங்கு வழிகள் என்று சொல்கிறான். மற்றபடி தொலாலத் என்கிற வழிகேடுக்கு நேர்மாறாக பேசும் பொழுது நேர்வழி, பொய்க்கு நேர்மாறாக உண்மை பற்றி பேசும் பொழுது அந்த உண்மை எப்போதும் ஒரே ஒரு வழிதான். அதை தான் சொல்கிறார்கள். உண்மை என்பது ஒரு வழியாக வரும், பொய் என்பது பல வகைகளாக பிரிந்திருக்கும். அடுத்து பொய் என்பதை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், யஜ்மஉஹா ஸலாஸா, அந்த பொய் என்பதை 3 விதமான பொய்களாக நாம் பிரிக்கலாம். அதில் ஒரு பொய் என்ன? கதிபுல் முத்தமல்லிக். கதிபுல் முத்தமல்லிக் என்று சொன்னால் லோக்கல் லாங்குவேஜிலே ஜால்ரா அடிப்பது என்று சொல்வார்கள். ஜால்ரா அடிப்பது அல்லது பிறருக்கு முட்டு கொடுப்பது, பிறருக்கு முட்டு கொடுப்பதற்காக அல்லது ஜால்ரா அடிப்பதற்காக சொல்லக்கூடிய பொய். இது எப்படிப்பட்ட பொய் என்று சொன்னால் وهما يخالف الواقع والاعتقاد كما يتملق لمن يعرف فاسقا ومبتدعا فيصفه بالاستقامة. இந்த பொய்யானது நிகழ்வுக்கும் மாற்றமானது, கொள்கைக்கும் மாற்றமானது. ஒருவர் ஒரு தலைவரை, தனக்கு பிடித்த ஒரு நபரை ஜால்ராடிக்கும் விதமாக அல்லது முட்டு கொடுக்கும் விதமாக புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் அது நிகழ்வுக்கும் மாற்றமானது. அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உண்மையில் அந்த நபரிடம், அந்த தலைவரிடம் இருக்காது. அதே நேரத்தில் இவரும் கொள்கை ரீதியாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புகிறாரா தன்னுடைய தலைவர் விஷயத்தில் என்று கேட்டால் இல்லை. அவருக்கே தெரியும் இவர் செய்த தப்பு என்ன, இவருடைய மிஸ்டேக்ஸ் என்ன என்று தெரிந்த பிறகும் முட்டு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில், ஜால்ரா அடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் புகழ்ந்து பேசுவார். எனவே கொள்கைக்கும் மாற்றமானது, உள்ளத்தில் ஒன்றை வைத்துவிட்டு வார்த்தையால் மட்டும் புகழ்வது. அதே நேரத்தில் நிகழ்வுக்கும் மாற்றமானது. இவர் சொல்லக்கூடிய விஷயம் அங்கு அந்த தலைவரிடம் இல்லை. உதாரணம் சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள், ஒருவர் ஃபாசிக், ஒரு பாவி, பாவம் செய்யக்கூடியவர் அல்லது பிதத்வாதி,
என்று தெரிந்த பிறகும் அவர் நல்லவர் வல்லவர் என்று புகழ்வது. இவருக்கே தெரியும் அவன் கெட்டவன் என்று, அவன் பாவம் செய்யக்கூடிய அல்லது மார்க்க ரீதியாக பிதத்வாதி என்று. ஆனால் இருந்தாலும் நல்லவர் என்று சொல்வது, அல்லது இவர் மார்க்க அறிஞர் என்று சொல்வது, இப்படி நிகழ்வுக்கும் கொள்கைக்கும் மாற்றமான பொய். இரண்டாவது வகை கதிபுல் முனாஃபிக், முனாஃபிக் நயவஞ்சகனின் பொய். இது என்னது? வஹுமா யுகாலிஃபுல் இஅ்திகாத வ யுதாபிகுல் வாक़ி'. இது கொள்கைக்கு மாற்றமாக இருக்கும், ஆனால் நிகழ்வுக்கு பொருத்தமாக இருக்கும். முனாஃபிக் சொல்லக்கூடிய பொய் என்னது? உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வார். இவர் சொன்ன அந்த வார்த்தை நிகழ்வுக்கு பொருத்தமானதா இல்லையா? ஆம், நிகழ்வுக்கு பொருத்தமானது. உண்மைதான் வார்த்தையால் சொல்கிறார், ஆனால் உள்ளத்தால் அதை நம்பவில்லை. உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக் கொண்டு வார்த்தையால் மட்டும் என்ன செய்கிறார்? நிகழ்வுக்கு பொருத்தமான ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை பேசுகிறார். எனவே நிகழ்வுக்கு பொருத்தமானது என்கிற விதத்தில் அது உண்மை, ஆனால் அவன் அதை நம்பி சொல்கிறானா என்று கேட்டால் இல்லை. அப்படி இருக்க அது பொய். அடுத்ததாக வகதிபுல் கபி, ஒரு முட்டாள் தெளிவில்லாதவர் சொல்லக்கூடிய பொய். பிமா யுகாலிஃபுல் வாக்கிய வ யுதாபிகுல் இஅ்திகாத், இது நிகழ்வுக்கு மாற்றமாக இருக்கும், ஆனால் கொள்கைக்கு பொருத்தமாக இருக்கும். கமா யஅ்தகிது ஸலாஹ சூஃபியின் முப்ததி' ஃபயஸிஃபு பில் வலாயா. உதாரணத்திற்கு ஒரு சூஃபி கொள்கை பிதத்வாதி ஒருவனை, சூஃபி கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருவனை அவர் ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார் வலி என்று புகழ்ந்து பேசுவது. அவன் ஏமாந்து அந்த சூஃபியை வலி என்று நினைக்கிறான், எனவே புகழ்ந்து பேசுகிறான். ஆனால் அது நிகழ்வுக்கு பொருத்தமானதா என்று கேட்டால் நிகழ்வுக்கு பொருத்தமானது இல்லை. சூஃபி கொள்கையில் உள்ள ஒரு பிதத்வாதி அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வை நெருங்கிய ஒருவர், அல்லாஹ்வின் நேசராக ஆக முடியவே முடியாது. கொள்கை சரியாக இருந்தால்தான் அல்லாஹ்வின் நேசத்தை அடைய முடியும். அப்படி இருக்க நிகழ்வுக்கு மாற்றமான அந்த வார்த்தை, ஆனால் அவருடைய கொள்கைக்கேற்ப அது கரெக்டானது. உள்ளத்தில் நினைப்பதை தான் வார்த்தையால் சொல்கிறார். இது யாரு? முட்டாள்கள், தெளிவில்லாத, மார்க்க விஷயத்தில் குறிப்பாக தெளிவில்லாதவர்களுடைய பொய். இப்படி பல விதமாக அது பிரிகிறது. சரி, இந்த பிரிவினை எல்லாம் படித்து நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், இதில் எந்த விதத்தில் அது வந்தாலும் அது தவறுதான், பொய் தான் என்பதை உணர்ந்து இந்த மூன்று வகையான பொய்யையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நோக்கம். அடுத்து ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல்சமில் ஜாத்தத அஸ்ஸிதக, எனவே நீ மரபு வழியாகிய உண்மையை கடைபிடி. உண்மைதான் மரபு வழி, அதை மாற்றி சொல்லக்கூடிய பொய் தான் என்னது? மரபு வழிக்கு மாற்றமானது. எனவே மரபு வழியாகிய உண்மையை கடைபிடி. فلا تضغط على عقد اللسان ولا تضم شفتيك ولا تفتح فاك ناطقا إلا على حروف تعبر عن إحساسك الصادق في الباطن. எனவே உன்னுடைய நாவை நீ பயன்படுத்தாதே, அல்லது தன்னுடைய உதடுகளை நீ சேர்த்து பேசாதே, அல்லது நாவை திறந்து நீ பேசாதே. ஆனால் எதற்காக? உள்ளத்தில் நினைப்பதை அதை அப்படியே வெளிப்படுத்தும் விதமாக நீ பேசு, நாவை பயன்படுத்து, உதடுகளை பயன்படுத்து. பொய்க்காக எப்போதும் நாவை உதடுகளை பயன்படுத்தாதே, வாயை திறக்காதே. கல் ஹுப்பி வல் புக்தி, உதாரணத்திற்கு நேசம் கொள்வது அல்லது வெறுப்பது. அவ் இஹ்சாசிக ஃபி ظாஹிர், அல்லது வெளிப்படையில் உன்னுடைய உணர்வுகளை சொல்வது. கல்லதை துத்ரிகுல் ஹவாசுல் ஹம்சு அஸ்ஸம்உ வல் பஸர் வல் ஷம்மு வல் ذوق வல் லம்சு, உதாரணத்திற்கு ஐம்புலன்கள் என்று சொல்வார்களே, செவியற்று சொல்வது, அல்லது பார்த்த விஷயத்தை அறிவிப்பது, அல்லது நுகர்ந்த விஷயத்தை ஃபீல் பண்ணதை சொல்வது, அல்லது சுவைத்து பார்த்ததை சொல்வது, அல்லது தொட்டு பார்த்ததை சொல்வது. இந்த ஐம்புலன்கள் வெளிப்படையாக நம்முடைய ஃபீலிங்ஸ். சரி, நேசம் வெறுப்பு என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ். எனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் அல்லது இமோஷன்ஸ், இதை வார்த்தையால் வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிப்படையான ஃபீலிங்ஸ், கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, இதை வார்த்தையால் பிறருக்கு அறிவிக்கும் பொழுதும் சரி, உள்ளதை அப்படியே சொல்லு, இதுதான் உண்மை. எனவே உள்ளத்தால் ஒருவனை வெறுத்து வெளிப்படையில் மாத்திரம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று போய் சொல்ல மாட்டார். கேட்காத ஒரு விஷயத்தை நான் கேட்டேன், பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்று சொல்வது, இப்படி ஒருபோதும் உண்மையாளர் பேச மாட்டார். واحذر أن تحوم حولك الظنون فتخونك العزيمة في صدق اللهجة فتسجل في قائمة الكذابين. உண்மை மட்டுமே பேச வேண்டும் என்கிற உறுதியான முடிவில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? வீணான எண்ணங்களை பின்பற்றாதீர்கள். வீணான எண்ணங்கள், தவறான ஒருத்தரை குறித்த தலீல் இல்லாமல், அதாவது ஆதாரம் இல்லாமல்
தவறான அபிப்பிராயம் கொள்வது, இந்த தவறான அபிப்பிராயம், தவறான எண்ணங்கள், இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையெனில் உண்மைதான் பேச வேண்டும் என்கிற உறுதியான முடிவில் இருந்தும் அந்த வீணான எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டு வந்தால் அதுவும் பொய்யாகிவிடும். நீங்கள் பொய்யர்களின் லிஸ்டிலே, பட்டியலிலே உங்களுடைய பெயர் எழுதப்படும். இதை புரிந்து கொள்வதற்கு, ஷேக் சொன்ன இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக வஸ்ஸன் ஃபஇன்ன ظن அக்தபுல் ஹதீஸ். வீணான எண்ணங்களை குறித்து எச்சரிக்கையாக இரு, வீணான எண்ணங்களை தவிர்த்துக்கொள். ஏனெனில் வீணான எண்ணம் என்பது பொய்யாகும், பொய் பேச்சாகும். அது எப்படி வீணான எண்ணம் என்பது பொய் பேச்சு? உதாரணத்திற்கு, நான் ஒரு டேபிளில் ஒரு பொருளை வைத்து சென்றேன், அது கீழே விழுந்து விட்டது. திரும்பி வந்து பார்க்க டேபிளில் அந்த பொருள் இல்லை. அப்படி இருக்க நான் என்ன செய்கிறேன்? இவன் எடுத்திருப்பானோ, அவன் எடுத்திருப்பானோ, இவன் தான் எடுத்திருப்பான், அவன் தான் அந்த பொருளை பார்த்து கொண்டே இருந்தான் என்றெல்லாம் பலரை குறித்து யோசித்து விட்டு அடுத்து பார்த்தால் டேபிளுக்கு அந்த பொருள் விழுந்திருக்கும். ஆஹா, நானே கீழே போட்ட அந்த பொருளை குறித்து இத்தனை பேரை குறித்து நான் தப்பாக யோசித்து விட்டேனே என்று அடுத்து நாம் யோசிப்போம். அந்த எண்ணங்கள், இவன் எடுத்திருப்பான், இவன் தான் எடுத்தான், இவன் தான் திருடுபவன், அவன் தான் என்னுடைய அந்த பொருளை பார்த்து கொண்டு ஒரு கண் இருந்தது அந்த பொருள் மீது, இப்படியெல்லாம் உள்ளத்தில் பேசிக்கொண்டது என்னது? பொய் பேச்சுதான். இது எல்லாமே நிகழ்வுக்கு பொருத்தமானதா? அதில் யாரும் எடுக்கவில்லை, யாரும் அதை திருடவில்லை. ஆனால் உள்ளத்தில் அவர்களை குறித்து இப்படி பேசிக்கொண்டது என்னது? பொய் பேச்சு, உள்ளத்தில் வரக்கூடிய பொய் பேச்சு. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீணான எண்ணங்களை, ஒருவரை குறித்து தவறான அபிப்பிராயத்தை, தலீல் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் தவறாக யோசிப்பதை பொய் பேச்சு என்று சொன்னார்கள். எனவே ஷேக் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்? உண்மை பேச வேண்டும் என்கிற உறுதியான முடிவில் நீங்கள் இருந்தால் இந்த வீணான எண்ணங்கள் விஷயத்திலும் கண்ட்ரோல் இருக்க வேண்டும். எனவே அதுவும் ஒரு பொய்யான ஒரு பேச்சுதான். எனவே இதை குறித்து நீங்கள் கேரண்டி பெற வேண்டும். அதாவது பொய் பேசவே கூடாது, எப்பவுமே உண்மை மட்டுமே பேச வேண்டும் என்று ஒரு உத்திரவாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இதா நஸஅத்க நஃப்ஸுக பிகலாமின் கைரி ஸாதிகின் ஃபீஹி, உங்களுடைய உள்ளத்தில் பொய் பேச்சு வந்தால், பொய் பேசலாம் என்கிற அந்த எண்ணங்கள் வந்தாலே என்ன செய்ய வேண்டும்? அன் தக்ஹரஹா பிதிக்ரி மன்சிலத்தி ஸித்கி வ ஷரஃபிஹி வ ரதீலத்தில் கதிபி வ தரகிஹி வ அன்னல் காதிப அன் கரீபின் யன்கஷிஃப். பொய், உண்மை பேசுவதின் அந்தஸ்து என்ன? உண்மை பேசுவதின் சிறப்பு என்ன? பொய் பேசினால் என்ன பாதிப்பு இருக்கிறது, என்ன கை சேதம் இருக்கிறது? பொய் பேசுபவன் கூடிய சீக்கிரம் அவன் சொன்ன பொய் என்பது வெளிப்படும் என்கிற விஷயங்களை எல்லாம் நினைவில் கொண்டு வந்து உள்ளத்தில் யோசித்து நஃப்ஸை, பொய் பேசு என்று சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸை கண்ட்ரோல் செய்ய வேண்டும், அதை அடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நஃப்ஸை அடக்குங்கள். எப்படி அடக்குங்கள்? உண்மை பேசினால் என்ன சிறப்பு, பொய் பேசினால் என்ன பாதிப்பு, இதெல்லாம் உள்ளத்தில் யோசித்து அந்த பொய் பேச்சை தவிர்த்து கொள்ளுங்கள். எனவே உள்ளுக்குள் நம்முடைய நஃப்ஸுக்கு எதிராக, ஷைத்தானுடைய வஸ்வசாவுக்கு எதிராக போராட வேண்டும். அந்த போராட்டம் இல்லாமல் உண்மை பேச்சை கடைபிடிக்க முடியாது. இந்த போராட்டத்துக்கு என்ன அவசியம்? எதை பேசினாலும் சில நொடிகள் யோசித்து விட்டு பேச வேண்டும். யோசிக்காமல் அப்படியே பேசக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் பொய்யை குறித்து என்ன செய்ய மாட்டோம்? உள்ளத்தில் யோசிக்க மாட்டோம். யோசித்தால் தானே அடுத்து உள்ளத்தில் போராட முடியும். இது சொல்லலாமா, இது பொய்யான விஷயமாச்சு, சொல்லலாமா என்று பேசுவதற்கு முன்னால் யோசித்தால் தான், இல்லை வேண்டாம், பொய் பேசுவது ஹராம், கூடாது, பொய் பேசினால் இந்த பாதிப்புகள் உண்டு, அதே இடத்தில் உண்மை பேசினால் பெரிய சிறப்புகள் உண்டு என்று உள்ளத்தில் யோசிப்பதற்கு நேரம் வேண்டுமா இல்ல போராடுவதற்கு, அந்த போராட்டத்துக்கு? ஆனால் யோசிக்காமல் டக்கு டக்குன்ட்டு பேசக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பொய்யை தவிர்க்கவே மாட்டோம், முடியாது. எனவே பேசுவதற்கு முன்னால் சில நொடிகள் யோசித்து விட்டு, இது சொல்ல வேண்டிய விஷயமா, இதை பேசலாமா, இது பேசினால் நன்மையா தீமையா, பேசினால் பிறருக்கு ஏதாவது தீங்கு இழைக்க வாய்ப்புகள் உண்டா, யாராவது மனசு புண்பட வாய்ப்பு உண்டா, இப்படி எல்லாம் யோசித்து பார்த்து பேசக்கூடிய பழக்கம் இருந்தால்தான் பேச்சும் குறையும், அதே நேரத்தில் உண்மையை கடைபிடிக்க முடியும், பொய்யை தவிர்க்க முடியும். வஸ்தஈன் பில்லாஹி வலா தஅஜஸன்ன. ஷேக் அவர்கள் சொல்கிறார், இவ்வாறு நீங்கள் உள்ளத்தில் போராடும் பொழுது அல்லாஹ்விடம் உதவியை தேடுங்கள், தோத்து விடாதீர்கள். என்னால் முடியாது, இது ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் கிடையாது. முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வலா தஃப்தஹ் லின்னஃப்ஸி சாபிலத்தல் மஆரிது ஃபி கைரி மா ஹஸரஹு ஷர்அ. எனவே ஷரியத்தில் எங்கெல்லாம் பொய் அல்லது பொய் மாதிரியான விஷயங்கள்,
பொய் சொல்லாமலும் என்ன செய்யலாம், சில சமயம் எஸ்கேப் ஆகலாம் தேவைப்படும் பொழுது, இல்லையா? அதை மஆரித் என்று சொல்வார்கள். அது பொய்யாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடம் பொய் பேசலாம், அல்லது இரண்டு நண்பர்களை சேர்த்து, இரண்டு முஸ்லிம்களை சேர்த்து வைப்பதற்காக போய் பேசலாம் என்று அனுமதி கொடுத்தார்களே, அந்த இடத்திலும் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், அங்கும் பொய் பேசாமல் ஏதாவது ஒரு விதத்திலே என்ன செய்ய வேண்டும், அது பொய்யாகவும் இருக்கக்கூடாது, எக்ஸாக்ட் பொய்யாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு ஆங்கிளில் மனைவிடம் பேசுவது அல்லது இரண்டு சகோதரர்களை சேர்த்து வைப்பது என்றுதான் முயற்சி செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பொய் பேசினாலும் இன்ஷா அல்லாஹ் தவறில்லை, நபி அவர்கள் அனுமதி கொடுத்த காரணத்தினால். ஆனால் அந்த இடத்திலும் பொய் பேசுவதை தவிர்த்து கொண்டு அப்படியே தெளிவில்லாமல் ஏதாவது ஒரு பேச்சு, உதாரணத்திற்கு மனைவி உணவு சமைத்து அந்த உணவு டேஸ்ட் சரியில்லாமல் போனாலும், உதாரணத்திற்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கிறது என்று சொல்வதற்கு அனுமதி உண்டு. மனசு புண்படாமல் இருக்க, அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்க, அதனால் ஒரு பிரச்சனை வராமல் இருக்க. ஆனால் அதே நேரத்தில் பொய்யும் சொல்லாமல் அந்த நேரத்தில் சமாளிப்பதற்கு என்ன செய்யலாம், வேற விதமான வார்த்தைகளும் பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் எப்பாவது மோசமாக இருக்கிறீர்களா என்று சொன்னால், உதாரணத்திற்கு அந்த இடத்தில் பொய்யும் பேசவில்லை, அதே நேரத்தில் உண்மையை சொல்லி மாட்டாமலும் இருக்க முடியும். இப்படி மஆரீத் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை. அது ரசூலும் பயன்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு முறை தன் மனைவியோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஊரை கடந்து சென்றார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசன், அவன் ஒரு வகையான சைக்கோ என்று சொல்லலாம் மேபி. அவனுடைய பழக்கம் என்ன, கணவன் மனைவி என்று சென்றால் பயணித்து மனைவியை பிடித்துக் கொள்வான். அப்படி இருக்க அவனுடைய மக்கள் வந்து இவ அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவருடைய மனைவி இருந்தார்கள். இவள் யார் என்று கேட்க, என் சகோதரி என்று சொன்னார்கள். மனைவி என்று சொன்னால் பிடித்துக் கொள்வார்கள் என்று, என் சகோதரி. இப்போது வெளிப்படையில் பார்த்தால் அது பொய் மாதிரி உண்டு, ஆனால் உண்மையில் பொய் கிடையாது. அவர்கள் மனைவி ஆகுவதற்கு முன்பாக ஈமானிய சகோதரி தான் அவர்கள் ஈமானியுடைய சகோதரியாக இருந்து அடுத்துதான் மனைவியாக மாறினார்கள். அந்த விதத்தில் சகோதரி. எனவே இது என்னது, பொய் கிடையாது, எஸ்கேப் ஆகுவதற்கான ஒரு வகையான வழி. எனவே இதை தான் பயன்படுத்த வேண்டும். ஆம், தேவைப்பட்டால் நபிகள் நாயகம் அனுமதித்த அந்த ஒரு சில இடங்களில் பொய் பேசினாலும், பிறரை பாதிக்காமல் பொய் பேசினாலும் இன்ஷா அல்லாஹ் தவறில்லை. எனவே அதை தான் சொல்கிறார்கள், எங்கு ஷரியத்தில் இப்படி மஆரீத் என்கிற விஷயத்துக்கு அல்லது பொய் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதோ, அதை தவிர மற்ற இடங்களில் பொய் பேசுவதற்காக வாயை திறக்கவே திறக்காதே. فيا طالب العلم احذر أن تمرق من الصدق إلى المعارض فالكذب وأسوأ مرامي هذا المروق الكذب في العلم. எனவே தேவையில்லாமல் மற்ற இடங்களிலே, மார்க்கம் வரையறுத்து தராத மற்ற இடங்களிலே மாரீஸ் பயன்படுத்துவதோ அல்லது மாரீஸையும் தாண்டி பொய் பேசுவதோ இதை தவிர்த்துக்கொள். ஏனெனில் இதிலும் மிக மோசமான ஒரு பொய் தான் மார்க்க விஷயத்தில் பொய் சொல்வது. ஒன்று, மார்க்க விஷயத்தில் பொய் சொல்வதற்கு என்ன காரணம் இருக்கலாம், போட்டியாக உள்ள சில பேரை தோற்கடிப்பதற்காக. எனக்கும் ஒரு நபருக்கும் மார்க்க விஷயத்திலே, மார்க்க கல்வி சொல்லித் தருவதில், பயான் பேசுவதில் இப்படியெல்லாம் போட்டி இருக்க, அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஏதாவது ஒரு பொய்யை சொல்வது. இந்த பொய்யை சொன்னால்தான் அவரை தோற்கடிக்க முடியும் என்று வரும் பொழுது பொய் சொல்கிறார்கள் சில பேர் போட்டியில், அல்லது பிரபலம் ஆக வேண்டும், ஃபேமஸ் ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில். அதே பழைய விஷயங்கள் சொன்னால் யார் கேட்பார்கள், புதிதாக ஏதாவது ஒரு கொண்டு வரலாம் என்று ஃபேமஸ் ஆகுவதற்கு சில பொய்யான விஷயங்களை மார்க்கம் என்கிற பேரில் சொல்வது, பேசுவது. இப்படி சொன்னால் மக்கள் என்ன செய்வார்கள், வித்தியாசமாக இருக்கும் பொழுது இவர்களை நோக்கி வருவார்கள், ஃபேமஸ் ஆகலாம். இப்படி நடைமுறையில் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபேமஸ் ஆகுவதற்கோ அல்லது ஒரு போட்டி என்று வரும் பொழுது நான் தோக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவோ பொய் சொல்லக்கூடிய மக்கள். ومن تطلع الى سمعه فوق منزلته, எவன் ஒருவன் அல்லாஹ் அவர் கொடுத்த அந்தஸ்தை விட அதிகமாக முன்னேற வேண்டும் அல்லது பிரபலம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, فليعلم ان في المرصاد رجالا يحملون بصائر نافذه واقلاما ناقده فيزينون السمعه بالاثر فتتم تعريتك عن ثلاثه معان. அவ்வாறு
பொய் பேசி ஃபேமஸ் ஆகலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளட்டும், மக்களில் சில பேர் நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஜன்னல் போன்ற பார்வைகளை வைத்துக்கொண்டு அல்லது மறுப்பு தெரிவிக்கும் பேனாக்களை ரெடியாக வைத்துக்கொண்டு உங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைத்ததால் அவர்களுக்கு நீங்கள் சொன்னது பொய் என்று தெரிந்துவிட்டால் அடுத்து காலிதான். அவர்கள் உங்களை குறித்து பேனாவை பயன்படுத்தி எழுதுவார்கள், இவன் பொய் சொல்லிவிட்டான் என்று, அல்லது மக்களிடம் சொல்லவும் செய்வார்கள் நாவால். அப்படி நடந்துவிட்டால் ஒருவேளை என்ன ஆகும்? 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, ஃபக்து ஸிகதி மினல் குலூப், மக்களுடைய உள்ளங்களில் இருந்து உங்கள் மீது நம்பிக்கை போய்விடும். பொய் பேசியதாக தெரிஞ்சு சிக்கிவிட்டால் அடுத்து உண்மை பேசினாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள், பொய் பேசுகிறாரோ என்கிற ஒரு பார்வை வந்துவிடும். இரண்டாவதாக தஹபு இல்மிக வன்ஹிசாருல் கபூல், மக்கள் மத்தியில் உங்களுடைய வரவேற்பு குறைந்துவிடும் அல்லது போய்விடும். அதே போல கல்வி வீணாக போய்விடும். நீங்கள் உண்மையான செய்திகளை, கல்வியை பரப்பினாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். அதே போல் வரவேற்பு குறைந்துவிடும். அதிகமான பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். வாசல்கள் அடைக்கப்படும். மூன்றாவதாக அல்லா துஸத்தக் வலவ் ஸதக்த, உண்மை பேசினாலும் அந்த உண்மை ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாமே அது என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய வெளிப்பாடு தான். நம்பிக்கை குறைந்து விடும் என்று சொன்னமே, அதனுடைய வெளிப்பாடு தான் என்னது? மக்கள் உண்மை பேசினாலும் பொய் பேசுகிறாரோ என்று நினைப்பார்கள். வரவேற்பு குறைந்து விடும். கல்வியை பரப்பக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். فبالجملة فمن يحترف زخرف القول فهو أخو الساحر ولا يفلح الساحر حيث أتى والله أعلم. மொத்தத்தில் சொல்வதாக இருந்தால், யார் பொய் பேசுவதை கொண்டு தப்பிக்க அல்லது மற்ற பல நோக்கங்களுக்காக வேண்டி பொய்யை பயன்படுத்துகிறாரோ அவன் சூனியவாதியின் சகோதரன். சூனியவாதியும் மக்களை ஏமாற்றக்கூடியவன். உண்மையில் ஒரு காரணம், சூனியம் என்பது ஒரு முக்கியமான காரணமாக இருந்து மக்களுக்கு வேறு ஒரு காரணத்தை காட்டுவது, ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் பின்னால் பார்த்தால் சூனியம் காரணமாக இருக்கும். இப்படி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இந்த சூனியவாதிகள். எனவே பொய் பேசுபவர்கள் சூனியவாதியின் சகோதரன். வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியவாதி குறித்து அல்லாஹ் சொல்கிறான், சூனியவாதி எப்படி வந்தாலும் அவன் வெற்றி பெற மாட்டான், அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தோல்விதான். வல்லாஹு அலம், அல்லாஹ் நன்கறிந்தவன். இறுதியாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும், பொய்யை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உண்மை எப்போதும் நமக்கு அந்த நேரத்தில் ஏதோ பிரச்சனை கொண்டு வருவது போல் தெரிந்தாலும், உண்மை பேசினால் மாட்டி விடுவோமோ என்று நாம் பயந்தாலும், மாட்டிவிட்டாலும் சரி, அது டெம்பரரியான ஒரு சோதனையை கொண்டு வரலாம் உண்மை பேச்சு, ஆனால் நிரந்தரமான வெற்றியை கொண்டு வரும். பொய் பேசினால் தப்பித்து விடலாம் என்று மனம் சொல்லும், ஆனால் அது என்னது? டெம்பரரி தப்பித்து செல்வது, ஆனால் பெர்மனண்டான ஒரு கை சேதத்தை அது பெற்று தரும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை பேசுவதை கடைபிடி, உண்மை எப்போதும் நன்மையை நோக்கி வழிகாட்டும். வல் பிர் யஹ்தி இலல் ஜன்னஹ், இந்த நன்மை என்பது எப்போதும் சொர்க்கத்தை நோக்கி தான் வழிகாட்டும். வலா யஸாலு ரஜுலு யஸ்துகு, ஒரு நபர் தொடர்ந்து உண்மை பேசிக்கொண்டே இருந்தால் யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அல்லாஹ்விடம் சித்தீக், உண்மை பேசுபவர் என்று அவருடைய பெயர் எழுதப்படும். வையாக்கும் அல் கதிப், பொய் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஃபைனல் கதிப யஹ்தி இல் ஃபுஜூர், எப்போதும் பொய் பாவத்தை நோக்கி, அடுத்தடுத்த பாவங்களை நோக்கி தான் வழிகாட்டும். பாவம் எப்போதும் நரகத்தை நோக்கி தான் வழிகாட்டும். ஒருவர் தொடர்ந்து பொய் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் என்னாகும்? அல்லாஹ்விடம் பொய்யன் கதாப், அதிகம் பொய் சொல்பவன் என்று பெயர் எழுதப்படும். இது எவ்வளவு பெரிய அவமானம்! அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுவது. சுப்ஹானல்லாஹ். நாம் என்னை குறித்து என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தவறாக நினைத்து விடக்கூடாது என்று எவ்வளவு யோசிப்போம். அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுவது எவ்வளவு பெரிய அவமானம்! எனவே உண்மையை கடைபிடித்து, ஏதோ ஒரு சில டெம்பரரி பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டால் அடுத்து நிரந்தரமான வெற்றி தான். தபூக் என்கிற போரிலே சில சஹாபாக்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை. போரில் கலந்து கொள்ளும் சக்தி இருந்தும் கலந்து கொள்ளவில்லை. கஅப் பின் மாலிக், முராரா பின் ரபி, ஹிலால் பின் உமையா என்கிற 3 சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போரில் இருந்து திரும்பி வந்த பிறகு யாரெல்லாம் போருக்கு வரவில்லை அவர்களும் கேட்டார்கள், எதுக்காக வரவில்லை? அப்போது முனாஃபிகீன் எல்லாம் பொய் சொல்லி எஸ்கேப் ஆகிவிட்டார்கள். ஆனால் இந்த 3 சஹாபாக்கள்
நபிசுல்லாசம் அவர்களிடம் சிக்கிவிட்டாலும் மாட்டிவிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மைதான் பேச வேண்டும் என்று ரசூலுல்லா வரக்கூடிய சக்தி எல்லாமே இருந்து நாங்கள் வரவில்லை என்று உண்மை சொல்லிவிட்டார்கள். நபிசுல்லாசம் என்ன செய்தார்கள்? இவரிடம் இந்த 3 நபர்களும் யாரும் பேசக்கூடாது என்று தடை விதித்தார். யாரும் பேசவில்லை அந்த 3 நபர்களிடம், சஹாபாவிடம். சில நாட்கள் கழித்து மனைவிமார்களையும் அழைத்து சொன்னார்கள், இந்த உங்க ஹஸ்பண்ட்ஸோடு நீங்கள் இருக்கக்கூடாது வீட்டில் என்று. அதில் ஒரு சஹாபியுடைய மனைவி சொன்னார்கள், யார சொல்லா, நான் அவருக்கு ஹித்மத் செய்வது அவசியம், ஹித்மத் செய்வதற்கு யாரும் இல்லை, அவரும் வயசு கூடிய ஒரு நபர் என்று சொல்ல, அப்படி இருக்க ஹித்மத் செய்யுங்கள், ஆனால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதித்தார். 50 நாட்கள் யாரும் பேசவில்லை. 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் தௌபா அத்தியாயத்தில் சில வசனங்களை இறக்கி அல்லாஹ் இந்த 3 நபர்களை மன்னித்து விட்டான் என்று அறிவித்த பிறகுதான் பேச தொடங்கினார்கள். இங்கு பாருங்கள், 50 நாள் பேசாமல் இருந்தால், ஊரில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் பேசாமல் இருந்தால் என்ன கதி என்று யோசித்து பாருங்கள். எனவே உண்மை பேசியதால் ஒரு பிரச்சனை வந்தது, சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு நிரந்தரமான வெற்றி இன்ஷா அல்லாஹ். உண்மை பேசி தப்பித்து விடலாம், ஆனால் பிறகு அது இம்மையிலும் மறுமையிலும் கை சேதத்தை தான் பெற்று தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலுன் லிமன் யக்திப் லியுத்ஹிக பிஹின் நாஸ் வைலுன் லஹு. எவன் ஒருவன் பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிறானோ அவனுக்கு கேடுதான். பிறரை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வதில் பெரும்பாலும் டேமேஜ் யாருக்கும் இருக்காது. சிரிப்பார்கள், சொல்ல போனால் யாருக்கும் டேமேஜ் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட பொய்க்கு ரசூல் அவர்கள் கேடு என்று சொல்லும் பொழுது அதை தாண்டி உள்ள பொய்கள் பற்றி என்ன சொல்வது? மாணவர்களே, பொய் உண்மை பேசுவது முஃமினீன்களுடைய அடையாளம். அல்லாஹ் சொல்கிறான், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்களும் இருங்கள். பொய் பேசுவது முனாஃபிகீன்களுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், முனாஃபிகுடைய 3 அடையாளங்கள் உண்டு. இத ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். எனவே இறை விசுவாசிகளின் தன்மையை கடைபிடித்து முனாஃபிகீன்களுடைய தன்மையை நாம் தவிர்த்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.